ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சுந்தர் ராபிட் ஃபார்ம். இன்றைக்கி நம்ம ராபிட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா என்னோட ஆண்மைகளை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது பார்த்தீங்கன்னா நண்பர் ஒருத்தர் இந்த கேஜி கொடுத்துருந்தா, பழைய கேஜி நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பார்த்தா இது இப்போ ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் தம்பிகிட்ட சொல்லியிருக்கேன் ஒரு கேஜி ரெடி பண்ணேன். நான் அதையுமே அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஆண்மைகள் வந்து விதைப்பைகள் டேமேஜ் ஆயிரும். அதனால் கேஜ் வந்து கீழே வந்து எந்த ஒரு எம்போசிங்கும் இல்லாமல் உத்துற மாதிரி வைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் பார்க்குற நம்ம ராபிட் பார்த்தீங்கன்னா சின்னமானு. இதுங்களை பற்றி சொல்லணும்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருப்பாங்க. இதை நான் வந்து 3 to 4 மாதமாக தான் பார்த்து எடுத்தேன். நல்ல ஒரு சைஸு பக்காவாக இருக்கும். எந்த பொண்ணு கிடைச்சாலும் கரெக்டாக கட் பண்ணிடுவார். என்னடா பொண்ணுன்ற நினைக்காதீங்க, எந்த ஒரு பெண் முயலாக இருந்தாலும் கரெக்டாக மேட்டிங் பண்ணிடுவார் பக்காவாக. ஸோ ரொம்ப எனக்கு ஸ்பெஷலான முயல். நான் ஒவ்வொரு ஆண் முயலையும் எனக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணி தான் நிப்பாட்டியிருக்கேன். பார்க்கும் போது அதோட வீரியம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சின்னமானுலாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம்ல பட்டை, அதோட இங்கிலீஷ் பேர் தான் சின்னமானு. அந்த கலரில் இருக்கிறனால தான் இதோட பேர் சின்னமானு. சைடில் காதில் முகத்தில் அங்கங்கே கருப்படிச்சு வரும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உருண்டையாக இருக்கும் பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம ஃபீமேலும் வச்சுருக்கோம், மேலும் வச்சுருக்கோம். ரெண்டாவதாக நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பாட்ரு. இவங்க பார்த்தீங்கன்னா உருண்டையாக இருப்பாங்க. எப்போ பார்த்தா ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருப்பார் இவர். ரொம்ப ஒரு நல்ல முயல். மூக்கில் வந்து மாஸ்க் இருக்கும் ஸ்பெஷலாக. இங்கிலீஷ் பாட்டில் பேசிக்காக வந்தீங்கன்னா பின்னாடி கோடு, காது, கண் இதுதான் முக்கியம். அதர்வைஸ் அங்கங்கே டாட்டு, மூக்கில் அந்த மாஸ்க் வர்றது ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருக்கும். ஆண் முயலில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் பாட்டு 1 வச்சுருக்கோம், ஃபீமேல் வந்து 3 வச்சுருக்கோம். ஸோ இதுவுமே நல்ல ஒரு பேட்டர்னில் நல்லா இறங்கிட்டு இருக்குது சேமாக. இங்கிலீஷ் பாட்டில் நீங்கள் கிராஸ் வச்சுருந்தீங்கன்னா அவ்வளோ பக்காவாக பேட்டர்ன் இறங்காது. நீங்கள் ஆண் முயல் பெண் முயல் வச்சுருந்தா தான் உங்களுக்கு இறங்கும். சில நேரங்களில் ரேராக இறங்கும், தன்னோட தாத்தா பாட்டியோட அந்த மாதிரி. ஸோ இங்கிலீஷ் பாட்டு தான் என்னோட செகண்ட் ஆண் முயல். இது வந்து நான் வாங்கும் போதே அடல்ட்டாக தான் வாங்கினேன். இது ரேட்டும் கூட. என் கைக்கு வரும்போது இது 14 மாதம் அந்த ரேஞ்சில் தான் வந்துச்சு. உங்களுக்கு பேக் சைடில் அந்த வால்கிட்ட கூட சின்னதாக ஒரு கருப்பு இருக்கும். அது ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருக்கும். வெயிட்டும் 2 கிலோ ரேஞ்சில் இருக்கும். மூணாவதாக நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டச் ராபிட். இது 6 மந்த்ஸ் ரேஞ்சில் தான் என்கிட்ட வந்துச்சு. ஸ்டார்டிங் நான் கடிச்சிச்சு சொன்னேன் இல்லையா, இப்போ அவங்க கடிக்கிறதுல ரொம்ப சமத்தாக இருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா உருண்டையாக இருப்பாங்க. நல்ல ஒரு பார்க்கவே நல்லா பொலிவாக இருப்பாங்க. இந்த பேட்டர்னில் ஒரு ஃபீமேல் ஒன்று வச்சுருந்தேன், பட் அது உடம்பு முடியாமல் என்னை விட்டு போயிடுச்சு. ஸோ அதனால் தேடி பிடிச்சி இந்த ஆண்மையில் ரெடி பண்ணேன். இவர் நல்லா வந்துட்டுருக்காரு. இவருமே நல்லபடியாக மேட் பண்ணி குட்டிகளை நல்லாவே குவாலிட்டியாக இறக்கிட்டுருக்காரு. ஸோ உங்களோட ஆண் முயலை நீங்கள் ஸ்பெஷலாக நம்ம 4-5 முயல் எடுக்கணும்னா அதுலேருந்து ஒவ்வொரு ஆண் முயலும் நம்ம நிப்பாட்டிட்டு வரணும். அதுதான் ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஒரு பண்ணையில் வந்து ஆண் முயலோட பங்கு பெரும் பங்கு. ஸோ அதை நம்ம நோட்டீஸ் பண்ணி பக்காவாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் 4ஆவதாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா அங்கோரா. இவன் பார்க்கவே நல்லா ஒரு மாதிரி சடையாக இருக்கும். இவனுக்கு முடி வெட்டி ஒன்றும் அதுக்கான டைம் ஒன்றும் வரல. நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இது ரொம்ப அழகானவன். இவன் மேட்டிங் ட்ரை பண்ணுறான், இன்னும் ஆனால் கிளிக் ஆகல. அங்கோரா குட்டி ரொம்ப ரேராக தான் பறக்கும். ஸோ அதனால தான் ஒரு பொருள் அதிகமாச்சுன்னா அதோட ரேட் கம்மியாகும், ஒரு பொருள் கம்மியாச்சுன்னா அது டிமாண்ட் வந்து ஆக்சுவலி உங்களுக்கே தெரியும். அதே தான். நிறைய பேர் அங்கோரா குட்டி கேட்டிருக்கீங்க. அடுத்தது அப்டேட் போடுவேன், வேணுன்றவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க. எங்கெல்லாம் சேஃபாக டெலிவரி பண்ண முடியுதோ அங்கெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து ட்ரான்ஸ்போர்ட் செக் பண்ணிவிட்டு தான் அமௌண்ட் வாங்கிட்டு அப்புறம் நம்ம கண்டிப்பாக டெலிவரி பண்ணி வச்சுருவோம். இவங்க 4 பேர் தான் சுந்தர் ராபிட் ஃபார்மோட கிங்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்க. நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.